வணக்கம் இடமலம் நேயர்களே. நம்ம எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, பள்ளியில சேர்க்கறதுக்கு முன்னாடியே அரிசியில ஓம் அப்படின்னு போட வச்சு தான் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் சொல்லி போட்டு தான் பார்த்தீங்கன்னா, எழுத வச்சு அந்த கல்விய ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா, இன்னைக்கு எழுதுற அந்த பழக்கமே போயிருச்சு. கடிதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, காதல் கடிதங்கள் மட்டும் இல்லாம, அரசியல்ல ரொம்ப பெயர் பெற்ற கடிதங்கள் இருக்கும். இந்திரா காந்திக்கு ஜெயில்ல இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதினது. சோனியா காந்திக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதினது. இந்த மாரி பல கடிதங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. அந்த வகையில சில பேர் லீவ் லெட்டர் எழுதுவாங்க. சில பேர் லவ் லெட்டர் எழுதுவாங்க. கடைசியா 90ஸ் கிட்ஸ் பாத்ரூம்லயாவது டீச்சர பத்தி தப்பா எழுதிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த எழுதுற பழக்கமே போயிருச்சு அப்படிங்கிறதுனால, மிகவும் மனம் வருத்தப்பட்டு கேகேஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எழுதுற பழக்கத்த ஊக்குவிக்கும் விதமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இடம்பலம் சேனலுக்கு தபால்ல நெறைய கடிதங்கள்ல கேள்விகள் கேட்க சொல்லியிருந்தாரு. அப்படி நம்மளுக்கு 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள் கொட்டி கிடக்கிறதுனால இந்த தபால்ல இருந்து பொட்டி எப்படிப்பட்ட பொட்டி என்றால், ஆ. ஸ்டாலின் ஒரு பொட்டியை வைத்திருந்தார் பாருங்க. புகார் பொட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. எல்லாரும் புகாரை போடுங்க, போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா போய் லேகி விக்கிரம மாரி ஜெமகாலத்துல வச்சு உட்காந்து ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு, போடுங்க உங்க புகார்லாம் இதுல போடுங்க அப்படின்னாரு பாருங்க. அந்த புகார் பொட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பொட்டி வருண் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ முறையாக திறக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும். அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களை வருக வரவேற்கிறோம். முதல்ல உங்க இனிஷியேட்டிவ்க்கு இந்த எழுதுற ஒரு பழக்கத்தை ஊக்குவிச்சிருக்கீங்க. நீங்க ஐபேட்ல 2K கிட்ஸ்லாம் பாடங்களை கத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க எழுதுற இந்த பழக்கத்தை ஊக்குவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மிகுல ஒரு நன்றி சொல்லி கடிதங்கள் பல வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் கடிதத்தை படிச்சுக்குவோம். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஏற்கனவே. இருந்தாலும் உங்களுக்காக நான் படித்து காமிச்சிடுறேன். முதல் கடிதம் பார்த்துருக்கீங்கன்னா கோபாலபுரத்துல இருந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. கோல்மால்புரத்துல இருந்தா கோபாலபுரம் தட்சிணாமூர்த்தி அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எது பெரிய குற்றம்? ஃப்ளைட்டில் டிக்கெட் இல்லாமல் செல்வது, பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் செல்வது, ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் செல்வது? ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வந்தது தான் மிகப்பெரிய குற்றம். அது இப்போ இல்லை, 75 சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் வந்தது மிகப்பெரிய குற்றமாக பார்க்க வேண்டும். ஏன்னா அப்படி வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பஸ்ஸில் ஒவ்வொரு பஸ்லையும் நான் என்று சொன்னால் உதட்டுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதட்டுகள் ஒட்டும். ஒட்டுதா அப்படின்றது என்னது? உதடுகள் உதடுகள் இல்லங்க, நாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதடுலயே ஒட்டு, நம்ம உதடுலயே ஒட்டணும்ன்ற மாதிரி சிந்தனையில இருக்க வேணாம். இந்த பொன்மொழிகளை எல்லாம் படிக்க வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டது அப்படின்றது குற்றம். சரியா? அதற்கப்புறம் தான் குடும்பம் ஒரு ஃப்ளைட் நிறுவனமே வாங்கும் அளவிற்கு வந்த திருடர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். சரியா? இப்படியான குற்றத்திற்கு ஆரம்ப குற்றம் எதுன்னா, ஒரு நாள் ஒரு டிடிஆர் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. பஸ்ஸில் கக்கூஸ் கிடையாது. ஃப்ளைட்டு கக்கூஸில் போனால் ஏர் ஹோஸ்டஸ் கொமட்டிலே குத்தும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருந்தால். ரயில் கக்கூஸ்னால் ஒரு நாள் முழுக்க இருந்து கூட வரலாம். சரியா? அப்படி ஒருவர் வந்த காரணத்தினால அது கொடுங்குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதனால் ரயிலில் வந்ததுதான் குற்றம் என்று திரு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு, கோல்மால்புரத்துக்கு தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்க பதில இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. நம்ம எப்படி நம்மளோட பயணத்தை தொடங்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இல்லையா? ஆனா எங்க போய் இப்போ ஒரு ரயில்வேஸ்ல இருக்கிற ஒரு ட்ரெயின்ல இருக்கிற ஒரு பாத்ரூம்ல நம்மளோட பயணத்தை தொடங்கினாலும் நம்ம போயிட்டு ஒரு பெரிய த்ரோன்ல பெரிய சேர்ல பதவியில உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பயணம் முடியுதுன்னா அது சிறப்பான பயணம் தானே. பயணம் குளிக்கு பிச்சை எடுத்து தானே முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? நீங்க யாரையும் மனசுல வச்சு பேசுங்க. பொதுவான क्वेश्चन கேளுங்க. ஏங்க எந்த மனிதனா இருந்தாலும் 6 அடி குழிக்கு பிச்சை தானங்க எடுத்தாகணும். கரெக்ட். ஒரு பொதுவா பேசுறீங்க நீங்க. சரி, நீங்க கூட யாரையோ ஒரு அப்படியே குற்றம் சாட்டி அந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. பொதுவா பேசுறேன். நீ என்னதான் திருட்டு ரயில்ல வந்தாலும், நீ என்னதான் ஒரு ஃப்ளைட் நிறுவனத்தையே வாங்கினாலும் கூட கடைசியில ஒரு குழிக்கு பிச்சை எடுக்கணும், புழுகணும், பொய் சொல்லணும், இந்த மாதிரியான நிறைய துர்பாகியமான சூழ்நிலை ஏற்படுத்தல. அதாவது கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்ற மாதிரியான. சூப்பருங்க. அதாவது அவங்க இந்த ட்ரெயின், பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுன்னு வச்சு கேட்டாங்க. அந்த வாழ்க்கை பயணத்தையே பிறப்பிலிருந்து அந்த இறப்புக்கு முடிக்க போற நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா திருட்டு ரயில் முதல் தயிர் விடை வரை அப்படின்னு கூட நம்ம இது பண்ணலாம். ஓகே. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேசலாம். வர வர உங்களோட கனிவு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. பேச்சுல பாத்தீங்கன்னா அந்த முரட்டுத்தனம் இல்லாம உங்களுடைய அன்பு வெளிப்படுறது. ஆமா, பேரன்பு. அடுத்த கடிதத்தை நம்ம எடுத்துடலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் எந்தூசியாஸ்ட். நீங்கள் ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு டிப்ஸ் கேட்கணும்னு எழுதியிருக்காரு. மறைமுகம் தொகுதியிலிருந்து டோபர் பாபு அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு.
இவர் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பெட்டு சம்பந்தப்பட்டு செல்ல பிராணிகள், ஒரு நாயின்னு வச்சுக்கலாமே, நாய்களுக்கு உகந்த பிஸ்கெட் எது? ₹2 பிஸ்கெட்டா, இல்ல ₹20 பிஸ்கெட்டா, இல்லை ₹200 பிஸ்கெட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு நாய்க்கு ₹200 பிஸ்கெட் போட்டா சரிங்க. அந்த நாய் ₹200 நாய் நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கெல்லாம் வந்து குண்டி கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கும். என்னங்க பேசுறீங்க? இல்லைங்க உண்மை தானேங்க. என் நாய்க்கு குண்டி இருக்காதா? ஏங்க, இருக்குமா இல்ல இருக்காம அப்படி இல்லைங்க, கேட்குறேன் நான். அதனால இந்த ₹200 மூலதனத்தால் ம். தினமும் நம் வீட்டு நாய்க்கு ம். சகல வேலையும் செய்வதற்கு நாம் ஊழியர்களை தேர்வு செய்ய முடியும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே. சரியா? உச்சபட்ச இடங்களில் பொறுப்புகளில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான பணிகள்லாம் இருக்கும் பொழுது அதை விட முக்கியமான பணியாக நாயுடன் குடும்பம் நடத்துவது. என்னங்க நான் சொல்கிறேன். அப்புறம் நாயை கட்டி முடிச்சுட்டு ஃபோட்டோ போடுவது. ஏங்க, ஒரு குடும்பத்துல நாய் வளர்ப்பு பிராணியா வச்சிருப்பாங்க, குடும்பத்தோட சேர்ந்து வரணும். நாயோட குடும்பம் நடத்துவதுன்னா எனக்கு புரியல. அப்படித்தானே இப்போ ஃபோட்டோ அப்படின்னு போட்டு இங்கே பிரபலப்படுத்துறாங்க. இந்த டிங்க் கல்ச்சர்ன்றது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன? டபுள் இன்கம் வித் நோ கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஒரு நாய் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்களா, இந்த பேபி தான் எங்களோட செல்லம், இதான் எங்களோட சொத்து, இதான் எங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு அது மாதிரி வளர்க்குறாங்க. இது வந்து திராவிட இன்கம் வித் என் நம்பர் ஆஃப் கிட்ஸ். கிஷோர், நான் ஒன்று சொன்னா நீங்க இல்லைங்க, நான் ஏங்க நம்ம திராவிட நாட்டில் தானேங்க இருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன வந்து எங்கே இருக்கிறது திராவிட நாடுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நான் பாவாடையை தூக்கி பாருன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து சொல்கிறது வந்து திராவிட இன்கம் வித் என் நம்பர் ஆஃப் கிட்ஸ். அதுவும் டிங்க் தான். கிராமர் படி பார்த்தா கரெக்டாக தான் வருது. அப்புறம் சரி சரி, எந்த பிஸ்கெட் சிறப்பானதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அதுதான் சொல்கிறேன்னேங்க. நீங்கள் ₹200 பிஸ்கெட்டை நீங்கள் கொத்தடிமை நாய்க்கு கொடுத்தீர்கள் என்றால் அந்த கொத்தடிமை நாய் உன் வீட்டு நாய்க்கு குண்டி கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யும். ஓகே, அதற்கு டோமர் பாபுவே சிறந்த உதாரணமாக இருக்கலாம், முயற்சி செய்யலாம். அதாவது நாய்கள் அப்படின்னா எல்லாமே நாய் தான். பட் அதற்கு ஒன்று பார்த்தீங்கன்னா 2, 20, 200 வச்சிருக்காங்க. அதற்கு மேலே அது வந்து போவே போகாது. அதற்கு மேலே பிஸ்கெட் நாய்களுக்கு இல்லவே இல்லை. அதுக்கு மேலே அந்த கொத்தடிமைகள் வர்த்தி இல்லை அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. ஓகே, நாய்களை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு பிராணியை பார்க்காம உடன்பிறப்பாவே நினைச்சு வளர்க்குறாங்க. அதனால அன்பின் பேர்ல நாய் நீங்க வீட்டில் வளர்க்குற நாய் வந்து உடன்பிறப்பான உளுத்தம் பருப்பு. சரியா? ரேபீஸ் வந்த நாயை நீங்க எப்படி வந்து உடன்பிறப்பான உளுத்தம் பருப்புன்னு சொல்லுவீங்க? அது ₹200 அப்படின்னு கேட்டுக்கு வெளியில தான். ரைட், சரி, ஓகே. நீங்க ஒரு பெட் எந்தூசியாஸ்ட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. நீங்க அடிக்கடி நாய்கள் கூட வந்து போட்டோ போடுறதுனால. தேர்ட் லெட்டர், இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு படத்தயாரிப்பு, உங்களுக்கு டைவர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க பல துறைகள்ல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எழுதியிருக்காரு. சிவப்பு பூதம் பட தயாரிப்பு நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா துன்பநிதி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் வந்து கருணாநிதி கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து படமா எடுக்கிறாராம். அதில் யார சிறப்பான ஒரு ஆக்டரா போடலாம் அப்படிங்கிற ஒரு 3 ஆப்ஷன், எல்லாருமே 3 ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. தான் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரஜினி, அவர் பிடிக்கும் போல ரஜினி. 2வது ஆப்ஷன் கமல், அந்த நடிப்பு திறமைக்காக. 3வது ஆப்ஷன் யங்ஸ்டர்ஸை கவரும் விதமா பிரதீப் ரங்கநாதன். இந்த 3 பேர்ல யாரு கலைஞர் கதாபாத்திரத்துல நடிச்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத. அவரை விட்டுட்டீங்களே. நக்கீரன் கோபாலா? இல்லைங்க, அது நக்கிபான கோபால். எதுக்கு நம்ம கூட போறோம்? நக்கீரன் தாங்க எங்க காதுல அப்படி விழுந்துச்சு. நம்ம பார்க்க வேண்டியது கருணாநிதியுடைய அந்த உருவ அமைப்புடன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதியுடைய சிலைகள் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கின்ற அளவுக்கு வந்த நம்ம இவர் பேர் என்ன, லல்லுசபா மனோகர், அவரை விட்டுட்டீங்களே. அவரை விட ஒரு சிறந்த கலை ஞானி இருக்க முடியுமா? அப்படி பண்ண கலைஞரை போய் எப்படிங்க அவர்? ஏங்க லொல்லுசபா மனோகர் முதல்ல அதுக்கு ஒத்துக்கிறாரான்னு கேளுங்க. அவர் பட வாய்ப்பு இல்லாம தாங்க இருக்கலாங்க. அதாவது சோத்துக்கு கூட பிச்சை எடுக்கலாங்க. ஆனா அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். சரியா? அதையும் கடந்து இப்போ எம்ஆர் ராதா வந்து நடிச்சார் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர்ல, ஒரு தொழுநோயாளி மாதிரி அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டமா கூட நினைச்சுக்கலாமே. ஒரு ஆக்டர் வந்து எல்லா விதமான ரோல்களையும் வந்து நடிக்கணும். அது வந்து முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு மோசமான விஷயமா இருந்தாலும் அந்த ரோலையும் நீங்க எடுத்துதான் ஆகணும். சில பேர் பிணமா கூட நடிப்பாங்க. ஓகே, நடிக்க முடியாது, என்ன எப்படி பணமா நடிக்க சொல்றேன்னு கேட்க முடியுமா? நாகேஷ் நடிச்சிருக்காருங்க ஒரு படத்துல, மகளிர் மட்டும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவர் பிணமாவே இருப்பாரு. சரியா? அந்த மாதிரி நடிச்சுட்டு போகலாம். இது கருணாநிதிக்கு செட் ஆகுன்றதுனால நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்னதான் பாராட்டு விழாலாம் எடுத்து கருணாநிதிக்கு தானே எழுந்த தலைவனுக்கு பாராட்டு விழா, என்ன இப்படின்லாம் வந்து பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, இப்படின்ட்டுலாம் வந்து நீங்கள் வந்து பாராட்டு விழாக்கள் எடுத்து இந்த பக்கம் கமலஹாசன் இந்த பக்கம் ரஜினிகாந்த்னு வச்சாலும் கூட
கருணாநிதியோடைய கைவண்ணத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. சரி. கருணாநிதி கைவண்ணத்திலே நடிக்க அவங்க தயாரா இல்லைன்னா, அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தசாவதாரம் ஆமா இந்த படம் பார்த்தீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க. ஜார்ஜ் புஷ் வரைக்கும் கருணாநிதி வேடம் இது கமலஹாசன் வந்து எல்லார் வேஷத்தையும் போட்டிருப்பாரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு பக்காவா. ஆனா கருணாநிதி வேஷத்தை மட்டும் ஏன் போடல? கொஞ்சம் கஷ்டம் நினைச்சிட்டாரோ, கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்ல நினைச்சிட்டாரோ. அது கேவலம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா என்ன இங்க கேள்வினா, இங்க அந்த ரோல்லாம் எடுக்கக்கூடிய கமலஹாசன் எவ்வளவோ ரோல்ஸ், கமலஹாசன் எடுக்காத ரோல்ஸ் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு ஃபாதராவும் இருக்காரு, ஒரு அரசியல்வாதியாவும் இருக்காரு. என்ன ஒரு அந்த அப்பு சின்ன அப்பு குள்ளம். அப்படின்ற அந்த இதுல எடுத்தாரு. ஆளவந்தான்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஒரு கெட்டப்ல வந்தாரு. இப்படியெல்லாம் வரக்கூடியவர் இல்ல கருணாநிதி வேஷம்ன்றது மட்டும் ஐயோ அப்படின்னு ஏன் ஒதுங்கினார்? நீங்க வந்து சர்காஸ்டிக்காலாம் பேசல. இல்ல, சின்ன ஏன்னா ஒரு சின்ன பையன் ஆனா இப்பதான் அதுல ஒண்ணு பண்ணாரு. கிட்னி கடைன்னு ஒரு படம் எடுத்திருக்கான். அடுத்த படம் எப்படி எடுக்கணும்னு இல்லைங்க. நினைக்கிறான். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. அதுதாங்க கிட்னி கடையை தான் நீங்க சொல்றீங்க. ஆ. ஏன்னா கிட்னி கடையில இருந்து வந்த வருமானத்துல இட்லி கடைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்ப என்னன்னா அதுல அவர் ஒரு தலைவாசல் விஜய் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. ம். ஸ்டாலின் அப்ப ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ஒரு தத்ரூபமா பயங்கரமான இருந்தது. ஆமா. ஐயோ பாப்பா பாப்பா கொடுமை. அது அந்த குடும்பமே உட்காந்து வேடிக்கை பார்த்துச்சு பாருங்க. அது அதை விட கொடுமை. சரியா? அதுல ஒரு ஜோக் அடிக்கிறேன்னு வேற இந்த டாக்டர் வந்து சொல்லுவானோ ஆ. இவர்கிட்ட, மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு. மூச்சை விடக்கூடாதுன்னு தானப்பா அவனை கூப்பிட்டேன். செம்ம comedy. பாருங்களேன், நீங்களே சிரிக்கிறீங்க. நல்ல comedy. உலகமா காமெடி. ஆ, என்ன ஆ. சரியா? சிரிக்காத என்னைய சிரிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி அப்படின்னு பின்மண்டல இந்த இவரை அச்சி மூட்டு சாப்பிட்றா அப்படின்னு இவரு கவுண்ட் பண்ணி அடிப்பார் ஆமா, தெரியுமா? அந்த மாதிரி அடிச்சிருக்கணும். இது ஒரு காமெடின்னு வேற. சரி, ஹியூமரை ரசிக்க தெரியாத போல இருக்கு. கடைசி கடிதம். எப்பவுமே பெண்களுக்கு நம்மளுக்கு ஒரு இப்பவுமே ஒரு இடஒதுக்கீடு இருக்குன்னா அவங்க பாருங்க அந்த கிரீட்டிங் கார்டுலாம் அமைச்சிருக்காங்க. கடைசி கடிதம் இது வந்து படித்தேன், பேர் மறந்துருச்சு. கடைசி கடிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊத்திக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து மினிமொழி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஃபுட்டு சம்மந்தப்பட்டு பெண்கள் பார்த்தீங்களா அந்த ஃபுட்டு இதை விடவே மாட்டாங்க. கடைசி கொஸ்டின், எந்த வடை வந்து சிறந்த வடையா வந்து கிஷோர் கே சொன்னாங்க அவரோட ஃபேவரட் எது? மேபி அவங்க பாசலாம் அனுப்புவாங்க போல இருக்கு. சாம்பார் வடையா, இல்ல ஊற வச்ச ரச வடையா, இல்ல தயிர் வடையா அப்படின்னு. முதல்ல திருட்டு வடையா இருக்கக்கூடாது. சரியா? காக்கா தாங்க வடையை திருடும். மனுஷன்லாம் காசு கொடுத்து இல்லைங்க. இங்க வந்து பாக்ஸிங் பிரியாணி கடையிலே பாக்ஸிங் நடக்கக்கூடிய ஊருங்க இது. அதனால வீரம் செழிந்த மண்ணுங்கிறீங்க. ஆமா, வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு கத்தின்னு போயிட்டு அங்க திருட்டு வடையை வச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும் இங்க. சரியா? சமாதியில திருட்டு வடை தயிர் வடை வைக்கிற ஊரெல்லாம் இது. சரியா? அப்படிப்பட்ட இந்த ஊர்ல என்னை பொறுத்த வரைக்கும் தயிர் வடை will be a better சாய்ஸ். என்ன ஆனா தயிர் வடை திருட்டு தயிர் வடையா இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதால அப்படி சொல்றீங்க. ரைட், ஃபைன் ஃபைன். எல்லா விதத்துலயும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு பல தரப்பட்ட ஃபீல்ட்ல இருந்து உங்ககிட்ட क्वेश्चंस கேட்கறத பார்த்தா வந்து ஐ அம் சோ ப்ரவுட் டு வர்க். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி புகார் பெட்டி அப்படின்னு ஸ்டாலின் வந்து வச்சாரோ அது மாதிரி நாம வந்து லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் புகழ் பெட்டி அப்படினே வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் புகழ்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது கேள்விகளை எல்லாம் வந்து நம்ம நேயர்கள் கேட்கலாம். இந்த மாதிரி இப்போ கேட்ட பொதுமக்கள் மாதிரி அவங்களும் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரமாரியாக பதில் சொல்லிக்கொண்டே போவோம். ஓகே, ரைட். நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான். இப்போ நம்ம இடமலம் சேனலோட பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் இருக்குது, ஜிமெயில் இருக்குது. இதில் உங்களோட கடிதங்களை டிஜிட்டாலும் அனுப்பலாம். அது வந்து நம்மளுடைய வீடியோ கீழே கூட கேள்விகளாக வைக்கலாம். கேள்விகளாக வந்து கமெண்ட்டாக வந்து வைக்கலாம். அந்த கேள்விகள்லாம் ஒன்றா நீங்கள் வந்து பத்திரப்பட வேணாம். எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு தரப்படும். உங்களோட கேள்விகள் வந்து கிஷோர் கே சாமி கிட்ட உங்களுடைய சார்பாக நான் வச்சு உங்களுக்கு பதிலை வந்து பெற்றுத்தரேன். மிக்க நன்றி. ரொம்ப கவித்துவமான ஒரு உரையாடல் இருந்துச்சு.